நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மீக சக்தியோட முதன்மையான ஆற்றல் மையங்கள் தான் இந்த 7 சக்கரங்கள். இதுல சக்தி எந்த தடையும் இல்லாம ஒன்னிலிருந்து இன்னொன்னுக்கு இயல்பா பாயும். இந்த ஆற்றல் மையங்கள் நம்ம உடம்போட உள் உறுப்புகள் எல்லாத்தையும் சரியா இயங்க வைக்க உதவுது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, அப்புறம் நம்ம உயரிய அறிவாற்றலோட நம்மளை இணைக்கவும் உதவுது. இந்த சக்கரங்கள் எல்லாமே நம்ம முதுகு தண்டோட அடியில ஆரம்பிச்சு தலையோட உச்சி வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு தனி அதிர்வு வேகமும் அதுக்கேத்த ஒரு நிறமும் இருக்கு. சரி, வாங்க இந்த 7 சக்கரங்கள் எப்படி வேலை செய்யுது, அது என்னென்ன சக்கரங்கள்னு பார்த்துடலாமா? இது உங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. முதல்ல முதுகு தண்டோட அடியில இருந்து ஆரம்பிப்போம். மூலாதார சக்கரம். இதனுடைய முதன்மை வேலையே நம்ம முதுகு தண்டு, கால், பாதம், அப்புறம் உடம்பை பார்த்துக்கிறது தான். நாம் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, மன உறுதி, பாதுகாப்பு, உடல் சக்தி அப்படின்னு எல்லாத்தையும் இந்த சக்கரம் தான் நமக்கு தருது. இந்த சக்கரம் நல்லா இயங்கும்போது நமக்கு பயமே இருக்காது, ரொம்ப பாதுகாப்பாக உணர்வோம். இதுவே சரியா இயங்கலைன்னா எப்பவும் சுறுசுறுப்பே இல்லாத மாதிரி தளர்வா உணர்வோம். அப்புறம் கால், பாதம், இடுப்பு, முதுகு தண்டுல எல்லாம் சிக்கல்கள் வர தொடங்கும். அடுத்த 2வது சக்கரத்தை பார்ப்போமா? இது சுவாதிஷ்டான சக்கரம். இது தொப்புளுக்கு லைட்டா கீழே இருக்கு. சிறுநீர் பை, சிறுநீரகம், இனப்பெருக்க உறுப்புகள், அடிவயிறு பகுதியை பார்த்துக்கிறது தான் இதனுடைய வேலை. இந்த சக்கரம் நம்ம உணர்ச்சிகள், இன்பம், புதிய படைப்பாற்றல் மேலே தான் கவனம் செலுத்துது. நம்ம ஐம்புலன்கள் வழியா வாழ்க்கைய நல்லா அனுபவிக்கிறதுக்கு காரணமான உணர்வுகளோட மெயின் இடமே இதுதான். இந்த சக்கரம் சரியா இயங்கலைன்னா சிறுநீரகம், சிறுநீர் பை இல்லைன்னா இடுப்பு பகுதியில் உடல் நல கோளாறுகள் வரலாம். அடுத்ததா 3வது சக்கரம், மணிப்பூரக சக்கரம். இது நம்ம வயிறு இருக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. வயிறு, கல்லீரல், குடல், செரிமான மண்டலம் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுதான்னு இதுதான் பார்த்துக்கும். நாம என்ன பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கைய நாமளே வழி நடத்துறதுக்கு உதவுறது தான் இதனுடைய முதன்மையான நோக்கமே. வாழ்க்கையில ஒரு சரியான வழியை காட்டி நம்ம இலக்குகளை அடையிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சுய மரியாதையையும் நன்னெறியையும் காப்பாற்றுற ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இது செயல்படுது. நாம நம்ம பாதையில இருந்து விலகிடாமலும் அடுத்தவங்களோட கருத்துகளும் கெட்ட எண்ணங்களும் நம்ம முடிவுகளை பாதிக்காமலும் இது தடுக்கும். இந்த சக்கரம் சமநிலை குறைஞ்சா செரிமான கோளாறு, கல்லீரல், கணையத்துல சிக்கல் வரலாம். மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்துக்கிட்டே சொந்த கருத்தை தைரியமா சொல்ல முடியாம போகலாம். முடியாதுன்னு சொல்ல தயங்குவோம், இல்லைன்னா ரொம்ப கோவப்பட்டு பேச வேண்டிய நிலைமை வரும். இப்போ நாம 4வது சக்கரத்தை பார்ப்போம். இதுதான் அநாகத சக்கரம். நெஞ்சு பகுதியில் இருக்கிற இந்த சக்கரம் நம்ம இதயம், நுரையீரல், இரத்த ஓட்ட அமைப்பை பார்த்துக்குது. மனசை அன்பாகவும் திறந்த மனதோடும் வச்சுக்க உதவுது. இதனால உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதும் மற்றவங்க மேல இரக்கம் காட்டுறதும் ரொம்ப எளிதாகிடும். மற்ற எல்லா சக்கரங்களையும் தூய்மைப்படுத்துற ஒரு வடிகட்டி மாதிரி இது வேலை செய்யுது. எதிர்மறை உணர்ச்சிகளை தூக்கி போட்டுட்டு நம்ம சக்தி மண்டலத்தை
எப்பவும் நேர்மறையா வச்சிருக்கும். இந்த சக்கரம் தடை இல்லாம இருந்தா சுத்தி இருக்கிற எல்லாரோடையும் ஒரு ஆழமான பிணைப்பை உணர்வீங்க. எல்லா விஷயத்திலையும் ஒரு அழகை பார்க்க ஆரம்பிப்பீங்க. மன்னிக்கும் குணம், பரிவு, தான் மேல அன்பு வச்சுக்கிறது எல்லாம் இது விழிப்படைஞ்சா கிடைக்கிற நன்மைகள். ஆனா இதுல அடைப்பு இருந்தா மற்றவங்க கூட சரியா பழக முடியாது. தேவையில்லாத பொறாமை, அடுத்தவங்களையே சார்ந்து இருக்கிறது, கசப்பான உணர்வுகள் வரும். இதயம் சார்ந்த நோய்கள், நுரையீரல் தொற்று, மூச்சு திணறல் மாதிரி சில உடல்நல பிரச்சனைகளும் வரலாம். அடுத்ததா நாம பார்க்க போற 5வது சக்கரம் விசுத்தி சக்கரம். பேருக்கேத்த மாதிரி தொண்டை பகுதியில் இருக்கு. தொண்டை, தைராய்டு சுரப்பி, கழுத்து, தாடைய பார்த்துக்கிறது இதனுடைய வேலை. உங்களோட உண்மையான சொந்த குரலையும் எண்ணங்களையும் கண்டுபிடிக்க இது உதவி செய்யும். அதனால பேச்சு தொடர்புக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தை கணிக்கும் திறன், வாழும் நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது, புது எண்ணங்களை நிஜமாக்குறது, இது எல்லாம் இதனுடைய சிறப்புகள். ஆன்மீக உலகத்தோடும் நுட்பமான ஆற்றல்களோடும் நம்ம இணைக்கிற சக்தியும் இதுக்கு இருக்கு. தொண்டை சக்கரம் தடைப்பட்டால் பேச்சுல கட்டுப்பாடு இருக்காது. அளவுக்கு அதிகமா பேசுறது, இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசுறது, மற்றவங்க சொல்றத கேட்காதது, 4 பேருக்கு முன்னாடி பேச பயப்படுறது, ரகசியத்தை காப்பாற்ற முடியாதது, சொன்ன பேச்ச காப்பாற்ற முடியாதது, ஏன் பொய் பேசுற பழக்கம் கூட வரலாம். அடுத்தது நாம பார்க்க போற 6வது சக்கரம் ஆக்ஞா சக்கரம். இது நெற்றியோட மையத்துல புருவங்களுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. மூளை, நரம்பு மண்டலம், கண், காது, மூக்க பார்த்துக்குது. மனசோட பேராற்றலை வெளிக்கொண்டு வர்ற சக்தி இதுக்கு இருக்கு. நம்ம சொந்த மன உறுதியாலேயே நம்ம நாமே குணப்படுத்திக்கவும் வாழ்க்கைய மாத்திக்கவும் இது கத்து தருது. தெளிவான பார்வை, உள் உணர்வு, ஆற்றல் நகர்வுகளை புரிஞ்சுக்கிற ஆற்றலை இது தருது. இது உள்ளுக்குள்ள இருக்கிற ஞானத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம 6ஆம் அறிவை திறக்க வைக்கும். இந்த ஆற்றலை நிலைநிறுத்த கொஞ்சம் கவனமும் விஷயங்களை புது கோணத்துல பார்க்குற மனசும் வேணும். மனசையும் விழிப்புணர்வையும் கரெக்டாக கவனிக்க கற்றுக்கும் போது உலகத்தோட கவனச்சிதறல்களை தாண்டி உண்மையை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இதனால நமக்கு எது நன்மையோ அந்த வழியில வாழவும் உருவாக்கவும் முடியும். இந்த சக்கரம் சீர்குலைஞ்சா தெளிவில்லாம ஆன்மீகத்தை நிராகரிக்கிறது, சிக்கல்கள்ல இருந்து வெளியே வர முடியாம முடங்கி நிக்கிறது நடக்கும். மங்கலான பார்வை, தூக்கமின்மை, மூக்கடைப்பு, தலைச்சுற்றல் மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட நோய்களும் வரலாம். கடைசியா நாம பார்க்க போற 7வது சக்கரம் சகசிரார சக்கரம். இது தலையோட உச்சி பகுதியில இருக்கு. மேல் மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பார்த்துக்கிறது இதனுடைய வேலை. உயரிய நிலையின் விழிப்புணர்வையும் இந்த பேரண்டத்தின் முழுமையான அறிவையும் அடைய இது வழிவகுக்கும். நாம இந்த பூமியில அனுபவங்களை பெற வந்த ஒரு தற்காலிக உடம்புல இருக்கிற எல்லையற்ற ஆத்மா அப்படின்ற உயர்ந்த உண்மையை உணர வைக்கும். இதை உணரும்போது வேற எது கூடயும் ஒப்பிட முடியாத ஒரு பேரானந்தத்தையும் அமைதியையும் உணர்வீங்க. இந்த நிலையில தான் ஒருத்தருக்கு முழுமையான ஞானம் கிடைக்குது. நீங்க எல்லாரோடையும் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, எல்லாமே உங்க கூட இணைக்கப்பட்டு இருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த சக்கரம் சமநிலை தப்பினால் குறுகிய மனப்பான்மை, ஆன்மீக தொடர்பே இல்லாம போறது, எப்பவும் மண்டைக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு உடம்பையும் உலகத்தையும் மறந்து வாழுற நிலைமை வரும். நரம்பு பிரச்சனை, நரம்பு வலி, மறதி நோய்,
தூக்கமின்மை, மன சோர்வு, அடிக்கடி வர்ற தலைவலி, ஒற்றை தலைவலி இதெல்லாம் கூட வரலாம். பார்த்தீங்கல்ல, நம்ம நல்லா வாழ்றதுல இந்த சக்கரங்கள் எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு. அதனால தான் அது ஒழுங்கா வேலை செய்யுதான்னு பார்க்கறது முக்கியம். இல்லைன்னா உடம்பு சமநிலை தப்பிடும். இயல்பா மன அழுத்தத்தாலும் எதிர்மறை எண்ணங்களாலும் நம்ம உணர்ச்சிகள் முடங்கும் போது இந்த மையங்கள்ல அடைப்பு ஏற்பட்டு நோயாகவோ வலியாகவோ வெளியே வருது. அதனால ஒவ்வொன்றையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அமைப்பை சீரமைச்சு பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சின்ன நீரோடையில சுழல் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன தண்ணி குட்டைகள்ல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. அதுல ஒவ்வொரு குட்டையும் ஒரு சக்கரம். ஓடுற தண்ணி தான் சக்தி. இப்போ யாராவது அதுல குப்பையை தூக்கி போட்டா என்ன ஆகும்? தண்ணி அடைச்சிக்கிட்டு தடையில்லாம ஓட முடியாதுல்ல. இதனால தான் நிறைய பேரால ஒரு மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ முடியாம போகுது. காரணம், அவங்க உள்சக்கர அமைப்பு சரியா வேலை செய்யாம உடம்பு கோளாறாக ஆரம்பிக்குது. அதனால சக்தியோட வேலை செய்ய கத்துக்கோங்க. தவ பயிற்சிகள் பண்ணி அடைப்புகளை சுத்தம் பண்ணுங்க. இந்த சக்ராஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணன்னு உங்களுக்கு தெரியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சக்ராஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்ல சக்கரம்னு தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோல இந்த 7 சக்ராஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை கேட்டுட்டு பிரபஞ்சம் உங்களுக்காக ஆசைப்பட்ட ஒரு வளமான சந்தோஷமான வாழ்க்கைய வாழத் தொடங்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது உங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.